மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் முழுவதுமே வலி, அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, காலையில எந்திரிக்கும் பொழுதே எம்டி ஸ்டொமக்ல நான் எந்திரிக்கிறேன், தூங்கி எந்திரிச்ச உடனேயே வலிக்குது, தூங்குன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, கால் பாதம்லாம் வலிக்குது, எந்திரிச்சு ஒரு 10 நடை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலிகள் நம்ம உடல்ல ஏன் ஏற்படுது? நிறைய காரணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த வலிகள் இருக்கும் பொழுது நான் தொடர்ந்து இத்தனை வருடங்களாக நான் வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்ப இயற்கையான முறையில பெயின் கில்லர்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம கிளினிக்ல வர நிறைய பேர் கேட்கறாங்க, மேம் இமிடியேட்டா எனக்கு பெயின் குறையணும், நேச்சுரலா பெயின் கில்லர்ஸ் இருந்தா கொடுங்க, சித்தால பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு டவுட் கேட்குறீங்க. நிச்சயமா இருக்கு. ஸோ அந்த வலிகளுக்கான காரணங்களும் தீர்வுகளும் என்னன்றத பார்க்கலாம். இந்த காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும்னா நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதாவது கழுத்து எலும்புல இருந்து பின்னாடி நம்ம கழுத்து எலும்புல இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த தண்டுவடம் ஃபுல்லா முழுவதுமே ஒரு வலி ஏற்பட்டு கீழே நம்ம டெயில் போன் அப்படின்னு சொல்லுவோம், வால் எலும்பு வரைக்கும் வலி தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் எலும்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய வலி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குனிஞ்சாலோ நிமிந்தாலோ வலி இருக்கு. ஷோல்டர்ல அதிகமான பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் பெயின் எதனால ஏற்படுதுன்னா, ரொம்ப நேரம் குனிஞ்சே இருக்கிறதுனாலயோ, இல்ல நம்ம ரொம்ப நேரம் டிரைவிங் பண்றது, இந்த மாதிரியான காரணங்களால நமக்கு தோள்பட்டை வலின்றது ஏற்படுது. சிலருக்கு பார்த்தோம்னா, நம்ம பாடியில அதிகப்படியான ஆசிட் செக்ரீஷன் இருக்கும்போது நிச்சயமாக உடல்ல வலி ஏற்படலாம். ஆசிட் செக்ரீஷனா உணவு பாதைகள்ல சொல்றேன். அசிடிட்டி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு, சரிங்களா, அசிடிட்டி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு உடல் வலி, தாங்க முடியாத உடல் வலி ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஏன் இந்த அசிடிட்டி ஏற்படுது? அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை, இரவு நேரத்துல நம்ம லேட்டா நம்ம உணவு எடுத்துக்கிறோம், கண் முழிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி காரணங்களால அசிடிட்டி வரலாம். அசிடிட்டினால தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா உடல் வலி ஏற்படலாம். நம்ம என்ன பண்றோம்னா, உடல் வலியை குறைப்பதற்கு இமிடியேட்டா ஏதாவது ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கிறோம். இதுல இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஒரு சிம்டம்ஸ் சொல்வாங்கன்னா, உடல் வலி 2 நாளா இருக்கு, இதை தொடர்ந்து எனக்கு காய்ச்சல் வருது, ஆனா உள்காய்ச்சல் மாதிரி உள்ளேயே எனக்கு ஃபீவர் இருக்கு, வெளியில அது தெரியல, வெளியில வீட்டுல இருக்கவங்க சொன்னா ஃபீவரே இல்லை, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உடல்லையுமே பார்த்தோம்னா உட்காய்ச்சல் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த உட்காய்ச்சல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? நம்ம உடல்ல அதிகப்படியான மசில் ஸ்ட்ரெயின் ஆகும்போது, ஒண்ணு நமக்கு மசில் கிராம்ப்ஸ் இருந்தாலோ, மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னாலோ, தசை பிடிப்புகள் ஏற்படுது, தசை வலி ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, திடீர்னு தசைகள் துடிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். தூங்கிட்டு இருந்தேன், நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், இந்த வலது கையிலயோ இல்லை இடது கையிலயோ இல்லை கால் தொடை பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தோம்னா தசைகள் துடிப்பு ஏற்பட்டு நான் முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டோட்டலா தசை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இதுல ஏதாவது குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், தாங்க முடியாத வலிகள் தசைகளை சார்ந்தது. அடுத்ததாக இது நரம்பு பற்றி வரும்பொழுது வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால டாலரேட் பண்ண முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த வலி இருக்கும். அதாவது சிலருக்கு அந்த பெயின் பார்த்தோம்னா கையை தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சிலர் ஷோல்டர் ஜாயிண்டே என்னால தூக்க முடியல, காலை தூக்க முடியல, இடுப்புல ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கே இனம் புரியாத ஒரு வலிங்க, எதனாலேயே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக இந்த மலச்சிக்கல் நம்ம உடல் வலிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ரொம்ப நாளா மலச்சிக்கல் போகாம, ரொம்ப நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 நாட்கள். இன்றைய காலகட்டத்துல வாரத்துக்கு 2 நாள் தான் மோஷன் போறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 நாள் ஆயிடுதுங்க, 3ஆவது நாள் நானே போறேன், ரொம்ப ட்ரை ஆகுது, வறண்டு போய் சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி எனக்கு மோஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் உடல்ல வலி ஏற்படும். ஏன்னா அது ஒரு வகையான கழிவுகள் நம்ம உடல்ல தேங்க தேங்க அதிகமான கேஸ் நம்ம உடல்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத கழிவுகளால அதிகம் கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம உடல்லையும் சரி நரம்புகள்லையும் சரி அதிகமான வலியானது ஏற்படுது. இதுதான் உண்மை. ஸோ அப்போ உடல் வலி ஏற்படுதுன்னா முதல்ல நம்ம உடல்ல கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். சரி, ஒரே ஒரு கஷாயம், இந்த கஷாயம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த வலியும் துரத்தி அடிக்குது அப்படின்னா அதுதான் உண்மை. நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் இருக்கா, இதை சாப்பிட்டோன்னே பெயின் கில்லர் மாதிரி ஆக்ட் பண்ணணும்,
வலி குறையணும், இமிடியேட்டா எனக்கு வலி குறையணும், பல வருஷமாக எனக்கு வந்து மூட்டு வலி, குதிகால் வலி, உடம்பு வலி அதுதான் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புற சிகிச்சை முறையும் நான் ஒண்ணு சொல்லித்தரேன். வீட்லயே இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா தொடர்ந்து ஒரு 7ல இருந்து 10 நாட்கள் நம்ம இதை செய்யணும். இந்த கஷாயத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள், கோஷ்டம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. இது நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க. 100 கிராம் இல்லைன்னா 200 கிராம் அளவுக்கு கோஷ்டம் அப்படின்ற மருந்து வாங்கிக்கோங்க, மூலிகையை வாங்கிக்கோங்க. அடுத்ததாக சடாமஞ்சள். சடாமஞ்சள் பார்த்தோம்னா உஷ்ண வீரியம் இருக்கக்கூடிய மூலிகை. குளிர்காலங்கள்ல நமக்கு அதிகமா உடல்ல வந்து உஷ்ணம் உண்டாகிறதுக்கும், நடுக்கம் வராம இருக்கிறதுக்கும், காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கும் இந்த சடாமஞ்சளை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க, கோஷ்டம், சடாமஞ்சள். அடுத்து முக்கியமா தாலிசாதி அப்படின்ற மூலிகை. இந்த தாலிசாதி மூலிகையோட பலன்கள் சொல்லணும்னா எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு. அதை பத்தி ஒரு தனி பதிவா கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வலியை குறைப்பதற்கு இந்த தாலிசாதின்ற மூலிகையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோஷ்டம், சடாமஞ்சள், தாலிசாதி, இது கூட கிராம்பு. நமக்கு தெரியும் கிராம்பு வந்து நம்ம வீடுகள்ல நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததாக மஞ்சள். இந்த 5 மூலிகையும் எடுத்து வச்சுக்கோங்க. சம அளவு எடுத்தா போதுமானது. ஒரு 50 கிராம் இருந்தா கூட ஓகே தான். இல்ல 100 கிராம் செஞ்சு எடுத்து வச்சிங்கனாலும் இது நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த 5 மூலிகையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெயில நல்லா ஒரு நாள் ஃபுல்லா நல்லா உலர்த்திக்கோங்க. சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சிலேயே போட்டு நம்ம குறைப்பா டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது எத்தனை நாட்கள், 3-4 மாதங்களுக்கு கூட நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் பெயின் இருக்கோ எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆண்கள், குழந்தைகளுக்கு சளி அதிகமா ஏற்படுதா, பசியின்மை இருக்கா, இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். வயதானவர்கள், மூட்டு வலி, வீக்கம் இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய மென்சுரல் கிராம்ஸ், இதுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ A to Z எல்லா வலிகளும் பறந்து போகணும், நேச்சுரலான ஒரு பெயின் கில்லரா இது நமக்கு இருக்கணும்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கஷாய பொடியை 1 ஸ்பூன் போடுறோம். 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வெது வெதுப்பான சூட்ல இருக்கும் போதே காலையில டெய்லி காலை இரவு உணவுக்கு பின் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். உணவுக்கு பின் எடுத்தா நல்லது. அப்போ இந்த காலையில நம்ம சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதை குடிச்சோம்னா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். குடிச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ்லயே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பெயின் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரி, இந்த கஷாயத்தை எத்தனை நாட்கள் குடிக்கலாம்? 5ல இருந்து 7 நாட்கள் இல்ல 10 நாட்கள் வரைக்கும் குடிச்சிட்டு அகைன் நமக்கு பெயின் 1 மாசமா 2 மாசம் கழிச்சு திரும்பவும் வலி வந்துச்சுன்னா இது ஒரு 5 நாட்கள் 7 நாட்கள் அளவுக்கு இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததாக எக்ஸ்டர்னலா பெயின் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குங்குலியம் அப்படின்ற ஒரு மூலிகை பொருள் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பிசின் வகையை சேர்ந்தது. எப்படி பெருங்காயம்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேர் திருஷ்டிக்காக வீட்டுல வந்து சாம்பிராணி புகையை போடுவோம், அது கூட கலந்து இந்த குங்குலியமும் நம்ம போடுவோம். இந்த சாம்பிராணி குங்குலியம் ரெண்டும் சேர்ந்து போடுவோம். இந்த வெள்ளை குங்குலியத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு தைலம் எடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெயோட குங்குலியம் நல்லா பொடி பண்ணி தூவி காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த குங்குலிய தைலம் மயன தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு தைலம் இருக்கு. இந்த மயன தைலம் நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எடுத்துக்கணும். குங்குலிய தைலம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்க நமக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும், முக்கியமா கழுத்துலயோ இடுப்புலயோ வலி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடணும். வெந்நீர்ல குளிக்கணும். ஸோ இது தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து முடிந்தா சன்லைட்ல கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் காணாமல் போயிடும். ரொம்ப நேரம் நான் வந்து டிராவல் பண்றேன், நின்றுகிட்டே ஒர்க் பண்றேன், பீரியட்ஸ் டைம்ல மசில் கிராம்ஸ் இருக்கு, வயசாயிடுச்சு அதனால ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, மூட்டு வலி இருக்கு, எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த தைலத்தையும் கஷாயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப இயற்கையான முறையில வீட்டுல இருந்த மாதிரியே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் தாராளமா இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த ஹெர்ப்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கு. உடல் எடையை குறைக்கவும் செய்யும், அதிகப்படியாக இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.